Good morning, students. Jayanthi.V from Social Department. Today we are going to see about the Social Science Unit 10 Social Transformation in Tamilnadu. Learning Objectives. இன்னைக்கு நம்ம யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு அக்வயர் நாலேஜ் அபவுட் த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. அதாவது நவீன தமிழ்நாட்டோட சமூக மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டு நோ த டிஃப்ரெண்ட் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியாஸ் ஆஃப் த சோஷியல் ரிஃபார்மர்ஸ். சமூக சீர்திருத்தவாதிகளோட கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில். இன்ட்ரடக்ஷன். Europeans established their political power over Indian subcontinent in the later half of the 18th century. While they were concerned with annexing India by the beginning of the 19th century, they were reordering Indian society. New revenue settlements were made, influenced by British utilitarian ideas and evangelicals. They also tried to impose their cultural superiority over the Indian people. அதாவது 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் யூரோப்பியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்திய துணை கண்டத்தினோட மீது தங்களோட அரசியல் அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் இந்தியாவை இணைக்கிறதுல ரொம்ப அக்கறை செலுத்திய அவங்க இந்திய சமூகத்தை மறு ஒழுங்கமைவு செஞ்சாங்க. புதிய வருவாய் திட்டங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குனாங்க. ஆங்கிலேயரோட பயன்பாட்டு கோட்பாடுகள், கிறிஸ்துவ சமய நெறிகள் ஆகியவற்றோட செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்த அவங்க இந்திய மக்களோட மீது தங்களோட பண்பாட்டு மேலாதிக்கத்தை திணிக்கவும் ட்ரை பண்ணாங்க. This caused a reaction among the Indians. During the 19th century, educated Indians from different parts of the country began to feel the humiliation and responded by seeking their socio-cultural identity from their past. However, they understood some merits in the colonial arguments and were ready to reform. It resulted in the social and religious reform movements in modern India. This particular historical development is also identified as the Indian Renaissance. இந்த நிலை பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கிடையே ஒரு எதிர்விளைவினை தான் ஏற்படுத்துச்சு. 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நாட்டில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் இதை ஒரு அவமானமாக உணர்ந்தாங்க. இதுக்கு பதிலளிக்கிற வகையில் தங்களோட சமூக பண்பாட்டு அடையாளங்களை கடந்த காலத்துக்குள்ளே போய் தேடினாங்க. இருந்தாலும் காலனி விவாதங்களில் சில நியாயங்கள் இருப்பதையும் உணர்ந்த அவங்க சீர்திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு அதுக்கு தயாரானாங்க. இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு தான் இந்தியாவோட சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலிய தான் இந்த குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. Renaissance is an ideological and cultural phenomenon. It is closely tied to modernity, rationalism, and the progressive movement of the society. Critical thinking is at its root. This ideology of humanism stimulated creative energy in all spheres of social life and knowledge, such as language, literature, philosophy, music, paintings, architecture, etc. அதாவது மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாக தான் இருந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தோட முற்போக்கான இயக்கம் இது எல்லாத்தோடையும் நெருக்கமான பிணைப்பை ஏற்படுத்துச்சு. திறனாய்வு சிந்தனை அதனோட வேர்களில் இருந்துச்சு. மானுட பகுத்தறிவுடைமையும் சமத்துவத்தையும் மையமாக கொண்ட ஒரு தத்துவ மரபாக இருப்பது இதனோட சிறப்பு. மனிதநேயமும் மனிதர்களுக்கு அவர்களோட கண்ணியத்தை மறுக்கிற அடிப்படைவாத மத நடவடிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குவதும் மறுமலர்ச்சியின் அகத்தூண்டுதலாக இருந்துச்சு. மனிதநேயம் என்னும் இந்த சித்தாந்தம் சமூக வாழ்வு அண்ட் அறிவு ஆகிய துறைகளோட மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டிடக்கலை இது போன்ற அனைத்து துறைகளையும் படைப்பாற்றில் தூண்டி எழுப்புச்சுன்னு சொல்லலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 10.1 பார்க்க போகிறது தமிழ் ரினைசன்ஸ். த கல்ச்சுரல் ஹெஜ்மனி ஆஃப் கலோனியலிசம் and the rise of humanism brought several changes in the socio-cultural life of the Indian subcontinent. Modern Tamil Nadu too experienced such a historical transition. Tamil language and culture played a significant role in their identity construction
The introduction of a printing press, linguistic research on Dravidian languages, etc., underpinned the process of Tamil Renaissance. Although religious literature was taken up predominantly for publication in the early years after the advent of printing technology, things began to change gradually. Works that can be described as secular were taken up for publishing. Tamil Renaissance, Tamil மறுமலர்ச்சி, காலனியத்தோட பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தோட எழுச்சியும் இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வியில் பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவிச்சிருக்கு. தமிழ் மொழி அண்ட் கலாச்சாரம் அவர்களின் அடையாளமாக கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டு வந்துச்சு. அச்சு இயந்திரத்தோட அறிமுகமும் திராவிட மொழிகளோட மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த மொழியியல் ஆய்வுகளும் இன்னும் பல செயல்களும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு ஒரு அடியுரமாக விளங்குச்சு. அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னாடி வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளில் பெருமளவு மேற்கொள்ளப்பட்டுச்சு. நாளடைவில் படிப்படியாக நிலைமைகள் மாறுச்சு. சமய சார்பற்ற என சொல்ல தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு தான் இந்த தமிழ் ரெனைசன்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வென்ட் ஆஃப் த பிரிண்டிங் டெக்னாலஜி. பிரிண்டிங் டெக்னாலஜினா அச்சு தொழில்நுட்பத்தோட வருகை. Tamil was the first non-European language that went into print as early as in 1578. Tamil book Thambiran Vanakkam was published from Goa. In 1709, a full-fledged printing press has been established thanks to Ziegenbalg in Tranquebar. Tirukkural was one of the earliest Tamil literacy texts to be published in 1812. This led to the resurgence of interest among Tamil scholars in publishing the more ancient Tamil classics around that period. அச்சு தொழில்நுட்பத்தோட வருகையில் ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழியாக இருந்துச்சு. மிக முன்னதாகவே 1578லேயே தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டுச்சு. 1709 முழுமையான அச்சகம் சீகன்பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் கொண்டு வரப்பட்டுச்சு. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டுச்சு. இதன் விளைவாக இக்கால பகுதிகளில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களுக்கிடையே ஒரு புத்தெழுச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். In the 19th century, Tamil scholars like C.W. Damodaran and U.V. Saminadar spent their lifetime in the rediscovery of the Tamil classics. C.W. Damodaran collected and edited different palm leaf manuscripts of the Tamil grammar and literature. His editions include such texts as Tolkapiyam, Veerasoliyam, Irayanar Agapurul, Ilakkana Vilakkam, Kalittogai and Sulamani. U.V. Saminadar, a student of Meenakshi Sundaranar, took effort to publish the classical texts such as Sivaga Sindamani, Padittu, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு அண்ட் பதிற்றுப்பத்து. சரியா? 19ஆம் நூற்றாண்டு தமிழறிஞரான சி.வை. தாமோதரனார் பார்த்தீங்கன்னா அவரும் சாமிநாதர் உவே சாமிநாதரும் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்களோட வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தாங்க. தாமோதரனார் பார்த்திங்கன்னா பனை ஓலைகளில் கையால் எழுதப்பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். அவர் பதிப்பித்த நூல்களில் தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி இவை எல்லாமே அடங்கும். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரோட மாணவரான உவே சாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து இது எல்லாமே வெளியிடுற முயற்சிகளை மேற்கொண்டார். இது தமிழ் மக்களுக்கு தங்களோட பாரம்பரியம் குறித்த வியப்பை தந்துச்சு. பண்டைய செவ்வியல் இலக்கியங்கள் மீண்டும் கண்டறியப்பட்டதையும் அவை வெளியிடப்பட்டதையும் தமிழ் மறுமலர்ச்சியின் அடித்தளமாகவே கருதலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, the publication of these ancient literacy text created an awareness among the Tamil people about their historical tradition, language, literature and religion. Modern Tamil founded their social and cultural identity on the ancient Tamil classics, collectively called the Sangam literature. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
பழம்பெரும் நூல்கள் இதன் மூலமாக வெளியிடப்பட்டதாகவும் தமிழ் மக்களிடையே தங்களோட வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா விழிப்புணர்வை இது எல்லாத்துக்குமே குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்துச்சுங்க. நவீன தமிழர்கள் தங்களோட சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இயக்கங்கள் வாயிலாக கண்டறிஞ்சாங்க. அவங்களோட மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள் என்றழைக்கப்பட்டுச்சு அவங்களோட உழைப்பு எல்லாமே சேர்த்து அப்படின்னு சொல்லலாம். மொழியாளர்களும் வரலாற்று அறிஞர்கள் தங்களோட அறிஞர்கள் தமிழ் பண்பாட்டின் தமிழ் தனிமையை அங்கீகரித்தாங்க. அவை தமிழ் நிலப்பகுதிகளில் ஆரியர்கள் வருவதற்கு முன்பாகவே ஒரு தனியான சுதந்திர இருப்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. In 1816, F.W. Ellis, who founded the college Fort St. George, formulated the theory that the South Indian languages belonged to a separate family which was unrelated to the Indo-Aryan family of languages. Robert Caldwell expanded this argument in a book titled A Comparative Family of Languages in 1856. He established the close affinity between the Dravidian languages in contrast with Sanskrit and also established the antiquity of Tamil. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய F.W. எல்லிஸ் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்கினார். ராபர்ட் கால்ட்வெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்துகிறாரு. திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான அந்த ஒப்புமை சமஸ்கிருதத்தோடு இல்லை அப்படிங்கிறதையும் இவர் கொண்டு வந்தார். மேலும் தமிழோட தொன்மையையும் நிலைநாட்டினார் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ் intellectuals of this period identified the fundamental differences between Tamil, Dravidian, Egalitarian and Sanskrit Aryan Brahmanism. They argued that Tamil was a language Dravidian people who are non-Brahmin and their social life was casteless, gender sensiticide and egalitarian. Tamil Renaissance contributed to the origin and growth of Dravidian consciousness in the Tamil country. These ideas are exemplified in the Tamil innovation song in the play Manonmaniyam written by P. Sundaranar. அதாவது இதில் தமிழ் இன்டலெக்சுவல் பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இக்காலகட்டத்தை சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ், திராவிட, சமத்துவம் மற்றும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் இந்த இரண்டுக்கும் இடையேயான அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டு கொண்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தமிழ் மொழியிலேயே திராவிடர்களின் முன்மொழி என்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்னும் அவர்களோட சமூக வாழ்வில் சாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவம் நிலவியது எனவும் வாதிட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பு செஞ்சது. இச்சிந்தனைகள் பார்த்திங்கன்னா சுந்தரனாரால் எழுதப்பெற்ற மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, Ramalinga Adigal, popularly known as Vallalar, questioned the existing Hindu religious orthodoxy. Abraham Pandidar gave prominence to Tamil music and published books on the history of Tamil music. C.W. Damodaranar, U.V. Saminather, Thiruvi Kalyana Sundaranar, Paradimot Kalaignar, Maraimalai Adigal, Subramanya Bharati, S. Vayyaburi and the poet Bharatidasan in their own ways and through their writings contributed to the revival of Tamil literature. Meanwhile, M. Singaravelar, an early pioneer in Buddhist revival, promoted communism and socialism to counter the colonial power. Pandithar Ayodhidasar and Periyar E.V. Ramasamy held high the radical philosophy to defend the rights of the socially underprivileged and marginalized section of the people. அதில் கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமலிங்க அடிகள் அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்ட வள்ளலார் நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்குனார்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு சிறப்பு செஞ்சதோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டிருக்காரு. சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர், திரு.வி. கல்யாணசுந்தரம், பரதிமாட் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் இவங்க எல்லாமே தங்களுக்கே உரித்தான வழிகளில் தங்களோட எழுத்துக்கள் மூலமாக தமிழ் இலக்கியத்தோட புத்தெழுச்சிக்கு அவங்களோட ஷேரை அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதே சமயத்தில் பௌத்தத்திற்கு புத்துயிரளித்த ஒரு தொடக்க கால முன்னோடியான சிங்காரவேலர்
காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார். பண்டிதர் அயோத்திதாசரும் பெரியார் ஈவி ராமசாமியும் சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரோட உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிச்சாங்க. இதோட 20ஆம் நூற்றாண்டின் தமிழ்மொழி இயக்கங்களான தனித்தமிழ் இயக்கம் அண்ட் தமிழ் இசை இயக்கம் போன்றவைகள் சமஸ்கிருதத்தோட செல்வாக்கிற்கு ஆட்படாத தூய தமிழை உருவாக்குறதுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விஜி சூரிய நாராயண சாஸ்திரி, அதாவது பரிதிமாட் கலைஞர். விஜி சூரிய நாராயண சாஸ்திரி, born near Madurai, was professor of Tamil and the Madras Christian College. He was one of the earliest scholars to identify the influence of Sanskrit on Tamil and adopted a pure Tamil name for himself, Paridimat Kalaignar. He was the first to argue that Tamil is a classical language and demanded that the University of Madras should not call Tamil a vernacular language. Influenced by Western literacy model, he introduced the sonnet form in Tamil. He also wrote novels and plays and a number of essays on science. Tragically, he died at the young age of 33. அதாவது பரிதிமாட் கலைஞர் விகோ சூரிய நாராயண சாஸ்திரி. விகோ சூரிய நாராயண சாஸ்திரி பார்த்திங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருந்திருக்காரு. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ் மீது இருந்த சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் இவரும் ஒருத்தர். அதனால் தனக்கே பரிதிமாட் கலைஞர் அப்படிங்கிற தூய தமிழ் பெயரை அவரே வச்சுக்கிட்டாரு. தமிழ் மொழி ஒரு செம்மொழி அப்படின்னும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது அப்படிங்கிறதாகவும் முதலாக வாதாடியவர் இவர் தான். மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 14 வரி செயல் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்திருக்காரு. மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. பட் வருத்தத்தக்க முறையில் 33 ஆண்டுகளே நிறைவு பெற்றிருந்த இவர் இளம் வயதிலேயே இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம் அண்ட் த ஃபவுண்டர் ஆஃப் தனித்தமிழ் இயக்கம். ஹீ ரோட் கமெண்ட்ரிஸ் ஆன் த சங்கம் டெக்ஸ்ட், பட்டினப்பாலை அண்ட் முல்லைப்பாட்டு. As a young man, he worked in a journal, Jayanthi.V. Later, he served as a Tamil teacher in the Madras Christian College for many years. He was inclined towards non-Brahmin movement. His teachers such as P. Sundarnar and Somasundara Nayagar were key influences in his லைஃப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர்னும் கருதப்படுறாரு. சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இது எல்லாத்துக்குமே விளக்க உரை கொடுத்துருக்காரு. இவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த.V. அப்படிங்கிற பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது இவர் ரொம்ப பற்று வச்சுருந்தார். அவருடைய ஆசிரியர்களான சுந்தரனார் சோமசுந்தர நாயகர் 2 பேருமே அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தனித்தமிழ் இயக்கம், பியூர் தமிழ் மூமெண்ட். மறைமலை அடிகள் promoted the use of pure Tamil words and removal of the Sanskrit influence from the Tamil language. The movement made a great impact on Tamil culture, especially in language and literature. His daughter Neelambigai played an important role in its foundation. He changed his own name Vedachalam and took on the pure Tamil name of Marimalai Adigal. His journal ஞானசாகரம் was renamed Arivukadal and his institution Samarasa Sanmarka Sangam were rechristened as Podunulai Kalagam. Neelambigai compiled a dictionary that provided pure Tamil equivalents to Sanskrit words that had crept into Tamil vocabulary. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தனித்தமிழ் இயக்கம். தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தோட செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் என்கரேஜ் பண்ணார். தமிழ் மொழியின் மீது செல்வாக்கு செலுத்த வேறு மொழி வார்த்தைகள்லாம் எதெல்லாம் வருது அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சாரு. அண்ட் தென் 1916 பார்த்தோம்னா
தமிழ் இயக்கம் அப்படின்னு தொடங்கப்பட்டதாக கூறப்படுது. மறைமலை அடிகளோட மகள் நீலாம்பிகை இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு கொடுத்துருக்காங்க. வேதாச்சலம் அப்படிங்கிற தன்னோட பெயரை தூய தமிழ் மொழியாக மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றிட்டார். அவருடைய ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகை அறிவுக்கடல் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு இருந்த நிறுவனம் பொதுநிலை கழகம் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டுச்சு. தமிழ் சொற்களுக்குள்ளே புகுந்துவிட்ட இந்த சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை தொகுத்தாங்க. இந்த இயக்கம் பிற்காலத்தில் தமிழ் சமூகத்திலிருந்து பிராமணிய மற்றும் சமஸ்கிருத மரபுகளை எதிர்கொண்ட தமிழ் இலக்கியங்களுக்கு வழிவகுத்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம 10.2ல ரைஸ் ஆஃப் த டிராவிடியன் மூமெண்ட் பார்க்க போகிறோம். The Dravidian movement emerged as a defense of the non-Brahmins against the Brahmin dominance. An organization called the Madras Non-Brahmin Association was founded in 1909 to help the non-Brahmin students. In 1912, C. Nateshwar, a medical doctor, founded the Madras United League, later renamed as Madras Dravidian Association to support Dravidian uplift. The organization focused on educating and supporting non-Brahmin graduates and conducting regular meetings to share their grievances. Meanwhile, Nateshwar founded a hostel, the Dravidian Home, at Triple Cane in June 1916 to address the lack of hostels for the non-Brahmin students, which hindered their educational development. In addition, the home had a literacy society for the benefit of non-Brahmin students. 10.2ல நம்ம திராவிட இயக்கத்தின் எழுச்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்துக்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமாச்சு. 1909ல் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. 1912ல் டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் பார்த்திங்கன்னா மദ്രാஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்குறாரு. இது கொஞ்ச நாள் கழித்து மெட்ராஸ் திராவிட சங்கம் என்ற பேர் மாறி திராவிடர்களோட மேம்பாட்டிற்கான உதவிகளை செஞ்சிச்சு. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களுக்கு கல்வி கொடுப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்துச்சு. இதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாததால் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் திருவல்லிக்கேணியில் சென்னை பக்கத்தில் ஜூலை 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை கொண்டு வராரு. மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இந்த இல்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்துச்சு அப்படின்னு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய செகண்ட் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.